கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில யாரோ நீ இல்லாத லைஃப் அட ரொம்ப சாரோ மாஸ்கா சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நம்ம ஆக்டரும் டேரக்டருமான நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷனில் தியேட்டரில் வெளிவந்த ஒரு தமிழ் லவ் திரைப்படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம், அதாவது நீக் ஷார்ட் ஃபார்மில் நீக் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. வர்த்தக ரீதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி, அதாவது தயாரிப்பாளருக்கு இந்த படம் என்னதான் லாபமாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாலும், விமர்சனமாகவும் தேட்டர் ரெவன்யூவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு தோல்வி பெற்ற படம் தான் இந்த நீக். நம்ம தனுஷ் டைரக்ஷனில் ஒரு டீசெண்டாகவும் இல்லாமல் அதுக்கும் கீழே இருக்கிற ஒரு திரைப்படம் இந்த நீக் திரைப்படம். ஸோ இந்த நீக் எப்போ டிஜிட்டலாக ஓடிடியில் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. நம்ம ரீசெண்டாக சொல்லியிருந்தோம், இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரைம் தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி. அதில் குறிப்பாக இந்த படத்தில் தனுஷ் இருக்கார், அவருடைய டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த படத்தில் மெயின் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு பெரிய வேலைக்கு இந்த படத்தை அமேசான் கிட்ட தள்ளி விட்டாங்க. ஆனால் படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ அமேசான் ப்ரைம் வந்து மூச்சிக்கிட்டு இருப்பாங்க, எதுக்குடா இந்த அளவுக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்து இந்த படத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைமில் தான் இந்த படம் வரப்போகுது, வர வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே அமேசான் ப்ரைம் தரப்பில் கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் மார்ச் 21 எக்ஸ்க்ளூசிவாக இந்த நீக் திரைப்படம் அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதில் குறிப்பாக தமிழில் மட்டும்தான் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க, மற்ற லாங்குவேஜ் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் மார்ச் 21 எக்ஸ்க்ளூசிவாக அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அமேசான் ப்ரைமில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.